மே 1 எங்கள் அம்மா அப்பாவுடைய வெட்டிங் டே. ஸோ லன்ச் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். என்னுடைய ஃபேவரட்டான மணிஸ் தம் பிரியாணிலேருந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து வாங்கியிருந்தேன். தென் PS4லேருந்து மீல்ஸ் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சாம்பார், கூட்டு, கீரை, அரிசி பாயாசம், மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல் அண்ட் தென் ரசம், தென் ஒயிட் ரைஸ் இதெல்லாம் வந்து இருந்தது. அண்ட் தென் ஒரு மினி மீல்ஸ் வாங்கியிருந்தோம். அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஒரு வெரைட்டி ரைஸ் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி புளி சாதம் இருந்தது, ரைத்தா, குருமா, கர்ட் ரைஸ், சப்பாத்தி, பிக்கிள், சாம்பார் ரைஸ், ஒரு பொரியல், ஸோ பிரிஞ்சால் பொரியல் இருந்தது, கேசரி. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ ஒர்க்லாம் முடிச்சு லாக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஈவினிங்காக கோவில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வடபழனி கோவிலுக்கு தான். நான் வந்து இங்கே வந்ததே கிடையாது. நான் ரொம்ப வருஷமாக சென்னையில் தான் இருக்கிறேன். ஆனால் நாங்கள் வந்து இங்கே வந்தது கிடையாது அவ்வளோவா. ஸோ இந்த வாட்டி வந்து முருகரை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து அர்ச்சனைலாம் வாங்கிட்டு ஒரு ஈவினிங்காகவே நாங்கள் வந்து போயிட்டோம். ஃப்ரீ தரிசனம் பார்த்தீங்கன்னா ரோடு வரைக்கும் வந்து லைன் நின்றுட்டு இருந்தது. பட் ஆனால் 50 rupees டிக்கெட்டில் அவ்வளோவா க்ரௌட் இல்லை, போயிட்டே தான் இருந்தது. நைட்டில் கோவில் ஃபுல்லாக அந்த ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. முருகரையும் வந்து நல்லாவே பார்த்தோம். நல்ல ஒரு ராஜா அலங்காரம். நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கோவிலை கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.